அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறது இந்த கூலி அப்படின்ற ஒரு திரைப்படம் இப்போது இன்றைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த படத்தை பற்றின முன்கூட்டியே என்னுடைய லூஸ் டாக் தமிழ் அப்படின்ற இன்னொரு சேனல் இருக்குது. அது தொலைக்காட்சி, சீரியல், சினிமா அது போன்ற விஷயங்களை நம்ம சொல்கிறது. அதில் நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், கூலி படம் ரொம்ப ஆவரேஜான படம். அந்த படம் பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்லாம் கிடையாது. அந்த படம் மொக்கையாக இருக்குது. அந்த படத்தில் ஒரு பல நடிகர்களை வச்சு ரஜினிகாந்த் ஒப்பேற்றுறதுக்காக அந்த படத்தை சன் பிக்சர் ஒரு பெரிய அளவில் 1000 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக அமீர் கான் போன்ற நடிகர்கள், அப்புறம் நாகார்ஜுனா, அப்புறம் உபேந்திரா போன்ற பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, ஸ்ருதிஹாசன், இந்த மாதிரி பெரிய ஸ்டார் காஸ்ட் வேல்யூ வச்சு அவங்க ரசிகர்களை வச்சு அவங்கள தியேட்டருக்கு வர வச்சு ஏமாத்திடலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஊழல் பண்ணுறாங்க. இந்த திரைப்படம் நான் ஏன் ஊழல்னு சொல்கிறேன்னா, இந்த திரைப்படம் மட்டும் இல்லை, பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரம் எப்போல்லாம் வருதோ அப்போ எல்லாமே அவங்க எல்லா துறையிலும் ஊழல் பண்ணுவாங்க. அது சினிமா துறையிலையும் அவங்க ஊழல் பண்ணுறாங்க. ஒட்டு மொத்தமாக திரையுலகத்தையும் அப்படியே மிரட்டி தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு திரையரங்கம் எல்லாத்தையும் ரெட் ஜெயின் நிறுவனம் மூலமாக கைப்பற்றி வச்சுக்கிட்டு ஒரு திரைப்படம் அவங்களுடைய பேனரில் எடுத்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்க எடுக்கிற அந்த பெரிய திரைப்படம் மட்டும் பெரிய பொருட்செலவை எடுத்த மாதிரி கணக்கு காட்டி 300 கோடி 200 கோடி அப்படின்னு கணக்கு காட்டி அந்த திரைப்படங்களை அவங்க எல்லா தியேட்டர்லேயும் ஆல்மோஸ்ட் 90% எல்லா தியேட்டர்லேயும் அவங்க அந்த திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்போது இந்த திரைப்படம் வேறு வழியே இல்லாமல் ஒரு லீவு நாள், அது பொங்கலோ தீபாவளியோ, இப்போ இந்த ஆகஸ்ட் 14க்கு இந்த திரைப்படத்தை கூலி திரைப்படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே, நாளைக்கு சுதந்திர தினம், அதுக்கப்புறம் சனி ஞாயிறு இதெல்லாம் லீவு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் தொடர்ந்து லீவ் போடுற மாதிரி மக்கள் ஆகிடும். இந்த அத்தனை நாள்லையும் மக்கள் இந்த கூலின்ற ஒரு திரைப்படத்தை மட்டும்தான் ஆல்மோஸ்ட் எல்லா தமிழ்நாடு முழுக்க எல்லா தியேட்டர்லேயும் தமிழர்கள் போய் பார்க்க முடியும் தமிழ்நாட்டில். அப்போ வேறு ஒரு திரைப்படத்தை பார்க்கணுன்னு நினச்சாலும் உங்களுக்கு அந்த சாய்ஸே கிடைக்காது. இவங்க எல்லா தியேட்டரையும் பிளாக் பண்ணிடுறாங்க. அப்போது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக ஒரு திரைப்படம் போய் பார்ப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்துட்டு நல்லா இருந்தால் ரிப்பீட்டாக மறுபடியும் வரலான்னு நினைப்பாங்க. ஒரு வேளை நல்லா இல்லைன்னா அடுத்ததாக அந்த ஒரு நாள் லீவ் போடுறாங்க இல்லையா, அந்த லீவ் போட்டு வெளியே வரும்பொழுது அவங்க ஒரு 3 நாள் படத்தை பார்க்கலாம் தொடர்ந்து அப்படின்வாங்க. நாங்களாம் ஒரு சின்ன வயசில் இருக்கும்பொழுது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக நான் நந்தனா மார்ஸ் காலேஜில் நான் படிக்கும்பொழுது அந்த சமயத்தில் நாங்கள் வெளியே வரும்போது என்னென்ன படம் பார்க்கணும், தேவி தேட்டரில் போய்ட்டு தேவியில் ஒரு படம் பார்ப்போம். பக்கத்தில் கமலா தேட்டர் இருக்கும், அங்கே போய் படம் பார்ப்போம். இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா இன்னொரு தேட்டர் இருக்கும், அங்கே போய் நாங்கள் படம் பார்ப்போம். அந்த மாதிரி சாந்தி தேட்டர் தேவி தேட்டர் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அதனால் இந்த பக்கம் வந்தால் சாந்தி தேட்டர்லேயே ஒரு படம் பார்ப்போம். இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா கெய்ட்டின்னு ஒரு தேட்டர் இருக்கும், அது பக்கத்துலேயே சஃபைர் தேட்டர்னு ஒன்று நினைக்கிறேன், அது ஒரு தேட்டரு. அது மாதிரி நிறைய தேட்டர்லாம் இருக்கும். அந்த தேட்டர்களில் நாங்கள் ஒரே நாளைக்கு ஒரு 3 நாள் படம் பார்த்துருவோம். காலையில் போனால் அங்கே ஒரு படம் பார்ப்போம், 11:30 மணிக்கு ஒரு படம், 1 மணிக்கு ஒரு படம், அப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணி ஷோ பார்ப்போம். அது மாதிரி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடும். அப்போது ஒரு நாளைக்கு 2 படமாக, அது குறைஞ்சபட்சம் 2 படமாக அது பார்த்துட்டு ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டு அப்புறம் பீச்சில் போய் சுற்றி பார்த்துட்டு அந்த மாதிரி ஸ்பென்சர் பிளாஸாவில் போய் இடத்துல போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துடுவோம். ஏதாவது ஷாப்பிங் பண்ணிவிட்டு இப்படி தான் நாங்கள் ஜாலியாக இருப்போம். அப்போது ஒரு நாளை நாங்கள் யூஸ்ஃபுல்லாக ஒரு பொழுதுபோக்குக்காக அதை பயன்படுத்துவோம். வெளியே வந்துட்டால் எங்களுக்கு 2-3 படம் திரைப்படம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இந்த திமுக எப்போல்லாம் ஆட்சிக்கு வருதோ இவங்க எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் நம்ம மைண்ட் செட்டை கொண்டு வந்துடுவானுங்க. இப்போ நான் ஒரு நாள் இப்போ கிளம்பி வெளியே போனேன்னா கூலி திரைப்படத்தை தியேட்டரில் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு வேறு தேட்டரை தேடும்பொழுது பக்கத்து தேட்டர்களில் எந்த திரைப்படமும் போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு தேட்டரில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அதில் ஒரு 4 தேட்டர் இருக்குது. இப்போ தேவி தேட்டர்னா தேவி பேரடைஸு, அப்புறம் தேவி பாலா, அந்த மாதிரி ஒரு 4 தேட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன், தேவி கலா அப்படின்னு இருக்கும். அப்போது அதில் ஒரு படம் தேவி தேட்டரில் மட்டும் ஒரு பெரிய பட்ஜெட் படம் போட்டு மற்ற திரைப்படங்கள் போடும்போது நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நான் தேவி தேட்டரில் பார்க்கும்போது டைட்டானிக் படம் ரொம்ப நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுலேயே தேவி பேரடைஸில் அந்த டைமில் ஹம் தில் தே சுக்கே சனம் அப்படின்னு சல்மான் கானும் ஐஸ்வர்யா நடித்த படம் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு.
நான் என்ன பண்ணேன், டைட்டானிக் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து டைட்டானிக் இன்னொரு தடவை பார்த்தாச்சு ஏவிஎம்மில், ராஜேஸ்வரி தேட்டரில் பார்த்தாச்சு. இருந்தாலும் தேவி தேட்டரில் ஒரு 100 நாள் கடந்து ஓடிட்டே இருந்த அந்த படம். சரி இன்னொரு தடவை ரிப்பீட் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி சல்மான் கானும் ஐஸ்வர்யா நடிச்சிருக்காங்க அப்போ இந்த இந்திய படத்தை பார்க்கலான்ட்டு ஹம் தில் தே சுக்கே சனம் படத்தை வந்து பார்த்தோம். சூப்பராக இருந்தது, கதை ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த படம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேறு எதாவது படம் பார்க்கலாமான்னு போகுது. சரி ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ ஒரு நாளைக்கு 2 படமாவது 3 படமாவது ஒரு நாள் வெளியே வந்தால் பார்க்குற வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த திமுக ஆட்சி வந்தோடனே எல்லா தேட்டரும் பிளாக் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஒரே படம் போகிறதுனால எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. அப்போது மக்களுக்கு வந்து அவன் வந்து வெளியே கிளம்பி வந்தால் அவன் தலையெழுத்தி இந்த படத்தை மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வேறு படம் பார்க்க முடியாது, ஆப்ஷன் இருக்காது. சின்ன திரைப்படங்களை, சின்ன பட்ஜெட் திரைப்படங்களை அழிக்கிறது திமுக. ஆனால் இந்த திமுக வாய்க்கிட்டே பேசுவாங்க, நாங்கள் தான் வந்து சினிமா துறையில் வந்தோம், எங்கள் அப்பா வந்து கதை எழுதினார், வசனம் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மார்த்தடிப்பாங்க. திரையுலகத்தை அழித்ததே இந்த திமுக தான். தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் வந்து பெரிய ஒரு பிரச்சனை வருது. இவங்க சம்பாதிச்ச அரசியல் சம்பாதிச்ச கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளையாக மாற்றுறதுக்காக இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து எல்லா தேட்டர்லையும் இவங்க தயாரிக்கிற படத்தை போட்டு இவங்களே டிஸ்ட்ரிபியூட்டர், இவங்களே தயாரிப்பாளர், இவங்களே எல்லா நடிகளையும் மிரட்டி நடிக்க வைப்பாங்க. ஒழுங்காக ரஜினிகாந்துக்கு பேமெண்ட் கொடுத்தாங்களா கூட நமக்கு தெரியாது, அவரும் சொல்ல மாட்டார், பயம் அவருக்கு. ஸோ இப்படி ஒரு சிக்கல் எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது என்றைக்கு இந்த ஆட்சி மாற்றம் நடக்குதோ அன்றைக்கி தான் வந்து மக்கள் விடிகாலம் பிறக்கும். இது வந்து எவ்வளோ பெரிய ஸ்கேம்னு உங்களுக்கு புரியுதா? டிக்கெட் விலை வேறு 5000ன்றாங்க, 4000ன்றாங்க, 2000ன்றாங்க, ஏற்றி விட்டுறாங்க. பொதுமக்கள் வந்து தேட்டருக்கு வராதுக்கு காரணமே இந்த திமுகவுடைய அராஜகம் தான். எல்லா தேட்டரையும் ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு ரேட்டை ஏற்றுறது. இதை பற்றி எங்கேயுமே நீங்கள் புகார் கொடுக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நம்ம தலையேற்றி நம்ம வாழ வேண்டியிருக்கு. அப்போது இதெல்லாம் எவ்வளோ பெரிய மன உளைச்சலை வந்து மக்களுக்கு தருது. ஒரு பண்டிகை நாளில் வெளியே போனோன்னா ஒரு பீச்சுக்கு போகிறோம், பார்க்கு போகிறோம், பிள்ளைங்களுக்கு பொதுவாக ஒரு தேட்டர் போய் படம் வந்து ரசித்து கொண்டாடுவோம், ஜாலியாக இருக்கணும்னு ஒரு படம் பார்ப்போம். அந்த படம் பார்த்து இன்னொரு படம் பக்கத்துலேயே அதே காம்ப்ளெக்ஸில் இன்னொரு படம் போய் பார்ப்போம். சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து பெரிய பட்ஜெட் படம் வரும்போது சின்ன பட்ஜெட் படங்கள் கம்மியாக தான் இருக்கும். நான்லாம் 10th படிக்கும்போது கேப்டன் பிரபாகர் வந்து ஆனந்துன்னு ஒரு தேட்டர் இருக்குது மவுண்ட் ரோடில், அது இருந்தது ஃபஸ்ட்டு. அதில் ஆனந்து, லிட்டில் ஆனந்து 2 தேட்டர் இருக்கும். இப்போ ஆனந்த தேட்டரில் வந்து கேப்டன் பிரபாகரன் பெரிய பட்ஜெட் படம் ஓடுது. லிட்டில் ஆனந்தில் வந்து என் ராசாவின் மனசில் ஒரு படம், அப்போ தான் வந்து ராஜ்கிரண் அறிமுகம் அந்த படத்தில் ஹீரோவா, மீனா வந்து அதில் வந்து ஒரு நடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த திரைப்படத்தில் பெரிய ஸ்டார் காஸ்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ சின்ன பட்ஜெட் வந்து இந்த படம் ஓடுது. கேப்டன் பிரபாகரன் பார்க்குறாங்க, இதுக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க என் ராசாவின் மனசில் படம் போய் பார்த்தாங்க. அப்போது 2 படமும் வந்து பெரிய ஒன்று பெரிய பட்ஜெட் படம், சின்ன பட்ஜெட் படம். ஆனால் ரிசல்ட் எப்படி வந்ததுன்னா கேப்டன் பிரபாகரன் சூப்பர் ஹிட்டு தான். அதே சமயம் என் ராசாவின் மனசில் பட்டி தொட்டி எங்கும் அந்த திரைப்படம் பெரிய அளவில் பட்டையை கிளப்பிச்சு. பெரிய ஒரு ஹிட்டு, பெரிய வசூல், நல்ல திரைப்படம்னு பேர் வாங்கிச்சு. ராஜ்கிரனுக்கு ஒரு பேர், நடிகை மீனா அதில் தான் வந்து பெரிய ஹீரோயினாக வந்து உருவாகுறாங்க. அதில் நடித்த எல்லாருமே வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் ஒரு ஹிட் ஆகிடுச்சு. அப்போது சிறிய பட்ஜெட் திரைப்படங்களில் கலைஞர்களுக்கு வாழ்க்கை கொடுக்குது. இதே மாதிரி தான் ரஜினிகாந்த் அவர்களும் இந்த பெரிய நடிகர்களுக்கு இந்த பதிவு மூலமாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாயை மூடிக்கிட்டு கோழைகளாக இருக்காதீங்க. நீங்களும் ஒரு காலத்தில் சின்ன பட்ஜெட் படங்களில் நடித்து சின்ன சின்ன திரைப்பட இயக்குனர் படத்தில் நடித்து அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆனீங்க. 16 வயதில் படம்லாம் வரும்போது இளைய மரியாதைக்குரிய பாரதிராஜா அவர்கள்லாம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தான் எடுத்தார். ரொம்ப பெரிய பட்ஜெட்லாம் சொல்ல முடியாது. இன்னும் நிறைய நடிகர்களும் இயக்குநர்களும் முதல்ல நீங்கள் அறிமுகமாகுது ஒரு புது இயக்குனராக வரும்போது அது வந்து பெரிய பேனர் இருக்காது, ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி தான் வந்திருப்பீங்க. அப்போ சின்ன திரைப்படங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால தான் ஒரு பாரதி ராஜா வந்தார், ஒரு பாலச்சந்தர் வந்தார், ஒரு பாக்கியராஜ் வந்தார், அதுக்கப்புறம் ஒரு பார்த்திபன் வந்தார். அதில் நிறைய நடிகர்கள் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், மரியாதைக்குரிய என்னோடய குருநாதர் கமல்ஹாசனாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், சிவாஜி கணேசன் அவர்களாக இருக்கட்டும், இப்போ விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், எத்தனையோ திரைப்படங்கள், எத்தனையோ நடிகர்கள், கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாரையும் உருவாக்குறது சிறிய பட்ஜெட் படங்கள். ஒரு வைதேகி காத்திருந்தால் போன்ற ஒரு பட்ஜெட் படம் தான் விஜயகாந்துக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. பெரிய பெரிய செலவில் எடுத்த படம், ஏழை ஜாதி படம்லாம் பெரிய ஃப்ளாப்பு தான், அந்த பெரிய வசூல்லாம் கிடையாது. உளவுத்துறை செலவு பண்ணியிருந்தாங்க, ஊற்றிக்கிச்சு. அப்புறம் நரசிம்மா படம் பட்ஜெட் படம் தான், பெருசாக பெரிய பட்ஜெட் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நிறைய திரைப்படங்கள் பட்ஜெட் படங்கள், சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் தான் வெற்றி அடையுது. பல நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் அறிமுகப்படுத்துறது இந்த திரையுலகத்துக்கு கொடுத்துருக்கு. அதனால் இந்த திமுக போன்ற அந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து திரையுலகம் ஒரு போராட்டம் பண்ணுங்கள். இந்த மாதிரி அராஜகம் பண்ணாதீங்க, சின்ன பட்ஜெட் படங்களை வாழ வைங்க
அதில் நிறைய புது புது இயக்குநர்கள் வராங்க. அவங்க வாழ்க்கையோட லட்சியமாக இந்த திரைப்படத்தை எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் அவங்க குழப்பில் மண்ணாளி போகிறீங்க, எதிர்காலத்தையும் நாசமாக்குறீங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. தேட்டர் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஆக்குபை பண்ணாதீங்க. பெரிய பட்ஜெட் படம், ஒரு காம்ப்ளெக்ஸ் தேட்டர் இருக்குன்னா 4 தேட்டர் இருக்குன்னா அதில் ஒரு தேட்டரில் பெரிய பட்ஜெட் படம் போடுங்க. மிச்ச தேட்டரில் இது பண்ணுங்கள், மற்ற பட்ஜெட் படம் போடுங்க. சின்ன பட்ஜெட்டுக்கு வாய்ப்பு கொடுங்க. எல்லா தேட்டரையும் போட்டு ஆக்குபை பண்ணாதீங்க. ஒரே நாளில் காசை எடுக்கணும்னு நினைக்காதீங்க. உங்கள் திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு நல்லாக ஓடப்போகுது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா, படம் வந்து இவங்ககிட்ட கதை இல்லை. இங்கிலீஷ் படத்தை திருடி எடுப்பாங்க, உல்ட்டா பண்ணி எடுப்பாங்க. ஒரு நல்ல கதை அம்சம் இருக்காது, ஸ்க்ரீன் பிளே இருக்காது. அதனால் இந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே நாள் படம் ஊற்றிக்கொண்டு தெரியும். அப்போது இதை வந்து மக்கள் மத்தியில் போய் கொண்டு போய் சேர்க்க விடாமல் ஒரே நாளில் எல்லா தேட்டரும் படம் போட்டால் ஒரே நாளில் எல்லா தங்கமூட்டியும் அந்த வார்த்தை அறுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் வந்து நடக்குது. அதனால் படங்கள் வந்து பெரிய நடிகர்களை வச்சு ஏமாத்துறாங்க. இது ஒரு ஊழல் தான். இதை தடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே ஜெயலலிதா இருக்கும்பொழுது, மரியாதைக்குரிய புரட்சி தலைவி ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்பொழுது, இந்த மாதிரியான இந்த மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸில் எப்படி வந்து தேட்டருக்கு வெளியிடணும், எப்படி வந்து பெரிய பட்ஜெட் படத்தோடு ஒரு சின்ன பட்ஜெட் படமும் வெளியிடணும் அப்படின்னு நான் எழுதி கொடுத்துருப்பேன், ஆய்வு கொடுத்துறேன். அதை பேஸ் பண்ணி ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அதையும் மதிக்கிறது இல்லை. சினிமாக்காரங்களும் வாயை திறக்க மாட்டாங்க. மக்கள் நீதி மையம் கட்சி வச்சிருக்க கமலஹாசனும் இவங்களுக்கு கொத்தடிமையாக தான் இருக்காரு. கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வராமல் ஓடி போன ரஜினிகாந்தும் கொத்தடிமையாக இருக்காரு. இங்கே பல்வேறு அரசியல் கட்சி இருக்கு, எல்லாமே பயப்படுறாங்க. எல்லா நடிகரும் பயந்து இருக்காங்க. திமுகவுடைய அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அவங்களை இனிமேல் ஆட்சி அதிகாரத்துக்கு உட்கார வைக்கக்கூடாது. இவங்கள மாதிரி திருடர்களை, கொள்ளைக்காரங்களை, ஊழல்வாதிகளை உட்கார வச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் ஊழல், எல்லாரும் பாதிக்கப்படுவான். ஏழைகளுக்கு வாய்ப்பே கிடைக்காது. வளர்ந்து வர உதவி இயக்குநர்கள், புதுசாக வர உதவி இயக்குனர் படம் பண்ணி இயக்குனராக வரும்போது அவங்க படைப்புகள்லாம் அப்படியே பொட்டியில் அப்படியே முடங்கி போயிடும். அவங்க எதிர்காலம் கேள்விக்குறியாகும். அந்த பணம் போட்ட ப்ரொடியூசரோட பணம்லாம் அப்படியே நிற்கும். ஸோ ஒரு புதிய படைப்போ புதிய சிந்தனை எதுவுமே வராமல் இவங்க ஒரு கமர்ஷியலாக ஒன்று வந்து குப்பையை வந்து திணிப்பாங்க. அந்த குப்பையை தான் நம்ம பார்த்து அவனோட ஒரு நிலைமையை உருவாக்கிடுறாங்க. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது சம்பந்தமாக கண்டிப்பாக நான் பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி கடிதம் எழுதி இந்த அராஜகத்தை ஒழிக்க சொல்லுவேன்.